Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. செழிக்க வேண்டும் என்றால் உங்கள் மனதை புதிதாக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் செழிப்பின் எண்ணங்களாக இருக்க வேண்டும். செழிப்பின் சிந்தை உங்களுக்குள்ளே உண்டாக்க வேண்டும். இருக்கீங்களா? செழிப்பின் சிந்தை, ஆசீர்வாதத்தின் சிந்தை, மனம் செழிப்படையாவிட்டால் நான் இந்த வாழ்க்கையை செழிப்படைய முடியாது என்று வேத வசனம் திட்டவட்டமா போதிக்கிறேன். சில வசனங்களை முன்னுரையாக நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் இருந்தாலும் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்பதான் அது புரியும். மனத்தை சேர்த்து ரொம்ப சமாதானம் இருக்கிறது. நம்முடைய மனங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், இதற்கும் நாம் எப்படி வாழப்போகிறோம், செழிப்பாக்க போறோமா, கருத்திரத்தில் இருக்க போவோமா என்பதற்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. வாசிப்போம் சில நன்றாக தெரிந்த வசனங்களை. 3 யோவான் 2 வசனம். பிரியமானவர்களே, ஒரு ஆத்துமானவர்களுக்கு போல ஆத்மா சரீரமா இருக்கிறான் மனுஷன். ஆகின்றோட இந்த உள்ளார பகுதி, ஆத்மாவோட இந்த மனம், இந்த எண்ணங்களின் பகுதி, அறிவு, இதெல்லாம் அதுதான் ஆத்மான்னு பதில் சொல்லுவது. பிரியமானவர்கள் ஆத்மானவர்களுக்கு போல நீ எல்லாருக்கும் வாழ்ந்து, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாருக்கும் வாழ்ந்திருக்கும்படி இந்த பரிசுத்த யோவான் விரும்புகிறான். அது பெரிய ஒரு போதகர், தேவனுடைய சித்தத்தை நன்கு அறிந்தவர், விசுவாசிகள் நன்றாக இருக்கணும், எல்லாருக்கும் நன்றாக இருக்கணும், எல்லாருக்கும் நன்றாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்பது நல்லா தெரியுது அவருக்கு. அதான் அவருடைய விண்ணப்பம் வேண்டுதலுமா இருக்கிறது. ஆனால் ஏதோ இவர் ஜபித்ததுனால அவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்க போறது இல்லை. அவர் சொல்லுகிறார், உன் ஆத்மா வாழுகிறது போல, உன்னுடைய ஆளுநர் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது போல, உன்னுடைய எண்ணங்கள் மாற்றங்கள் ஏற்படும் போது உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும். ஆத்மா வாழ்கிறது போலதான் எல்லாருக்கும் வாழ முடியும். உன் ஆத்மாவில் அப்படிப்பட்ட செழிப்பு உண்டாக இருக்கும். அப்படிப்பட்ட செழிப்பு தான் உன்னுடைய வாழ்க்கையில் காண முடியும் என்று எல்லாருடையும் நாம் வாழ்க்க வேண்டும் என்றால் நம்முடைய அறிவு, தேவனை குறித்த அறிவு, தேவனுடைய காரியங்களை குறித்த அறிவு, தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவு நமக்குள்ளே பெருக வேண்டும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். மனுஷனை குறித்த ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், ஒரு பொதுவான ஒரு காரியம். மனுஷன் அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படிதான் இருக்கிறான். ஒரு மனுஷனை பாருங்க, அவன் இருதயத்தின் நினைவுகளின் மொத்த உருவமாக இருக்கிறான். இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நிலைக்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள், நம்முடைய சிந்தை, எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மனது நிறைந்து இருக்கிறதோ அப்படித்தான் நாம் மாறுகிறோம். ஏதோ திடீர்னு இல்லை, ஏதோ இப்படி ஆண்டவர் சித்தம் என்னமோ நடக்குது அப்படி கிடையாது. ஒரு மனுஷனுடைய நினைவுகள் அப்படிதான் இருக்கலாம். சிலர் என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் எதுக்கும் அப்படி வச்சிருக்காருங்க, பெரிய நோக்கம் இருக்கும் ஆண்டவருக்கு, ஏதோ ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கும். கிடையாது. உங்கள் நினைவுகள் அப்படிதான் நீங்கள் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்வது திட்டவட்டமாய். வாழ்க்கை மாத்திரமே நினைவுகளை மாற்ற வேண்டும். பல காரியங்கள் மாற விடாது. ஒரு முக்கியமான காரியம், நினைவுகள் மாற வேண்டும். எபேசியர் எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான், இருந்தாலும் இந்த கான்டெக்ட்ல இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 18ஆம் வசனம். 3:18. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அவருக்கு பாடம் என்று அறிந்திருந்த நல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படவும் அவர்களுடைய இந்த ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள நீங்கள் கட்டப்படுவது எல்லாம் சம்பூர்ணமடைவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்பு 20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், எல்லாம் சொல்லுங்க, வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக அவருக்கு. பாருங்க, நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. நினைக்கிறதும் வேண்டிக் கொள்ள போகிறோம், வேண்டிக் கொள்றதும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அநேகருடைய நினைவுகள் ரொம்ப தாழ்வான நினைவுகளா இருக்கிறது. ஆகவே வேண்டிக் கொள்ளுதல் ரொம்ப தாழ்வான வேண்டிக் கொள்ளுதலா இருக்கிறது. ஆகவே பெற்றுக் கொள்ளுகிறதுடைய அளவு அதிலே நிர்ணயிக்கப்படுகிறது. இன்னொரு வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. அப்படி இருக்க சகோதரரே, கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, பரிசுத்தாவி பெற்றிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு எழுதுகிறாரு. இன்னும் சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவை. சொல்லுகிறார், சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மாறாமல் சொல்றாரு. கிறிஸ்தவனாக்கிட்டு சரி ஞானசானம் எடுத்தாச்சு, சரி எல்லாம் வந்து பாருங்க ஞானசானம் சரி ஞானசானம் எடு, அதுக்கப்புறம் இல்ல எல்லாத்தையும் அவர் சொல்லுகிறார். மனம் புதிதாக மாற்றப்படுங்கள், மறுபடியும் வித்தியாசமான மனுஷனாய் மாறுங்கள், மனம் புதிதாகட்டும், வித்தியாசமான மனுஷரை நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஞானஸ்தானம் எடுத்தா முடிஞ்சிடல, பரிசுத்தாவி பெற்றா முடிஞ்சிடல, ஏதோ சில வரலாறு பெற்றா முடிஞ்சிடல. வித்தியாசமான மனுஷர்களை மாற வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னது அது என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவனுடைய சித்தம் இன்னொரு பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து அதன்படி நடந்தால் உலகத்தின் ஞானத்தின்படியாக நீங்கள் மனம் மாற்றப்படுவார்கள். உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே இயேசு சொன்னார், பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்தினுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக ஜெபிக்க சொன்னார். எத்தனை பேர் நம்பி கர்த்தருடைய சித்தம் இந்த பூலோகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று கர்த்தருடைய சித்தம் சொல்லாதீங்க, கிடையாது. நன்மையும் பிரியமும் பரிபூரணமான தேவனுடைய சித்தம் அது நன்மையான சித்தம் மட்டும்தான், தீமை கிடையாது. இந்த சித்தத்தை பற்றி வருகிறதே பாருங்க, பைபிளை கொஞ்சம் திருத்தி படிங்க. நன்மை நன்மையான சித்தம், கர்த்தருடைய சித்தமே நன்மையை கொண்டு வருகிற சித்தம். அது பிரியமான சித்தம், கர்த்தருக்கு பிரியமானது, பரிபூரணமானது, பெர்ஃபெக்ட். அது எந்த குறையும் கிடையாது. இட்ஸ் குட், அக்செப்டபிள் அண்ட் பெர்ஃபெக்ட். மூணு விதமான சித்தம் இல்ல, அந்த ஒரே சித்தத்துக்கு 3 வார்த்தை கொண்டு இருக்கிறார். சில சொல்றாங்க நான் நன்மையான சித்தத்துல இருக்கிறேன், இப்ப பிரியமான சித்தத்துக்கு வந்திருக்கிறேன், நாளைக்கு பரிபூர்ணமான கிடையாது. கர்த்தருக்கு ஒரே ஒரு சித்தம் தான். அவர் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாம் வச்சிருக்கேன், ஒரே பிளான் தான் வச்சிருக்கேன். நீ முடிஞ்ச அதுல ஃபிட் ஆகிட்டோ, நீ குட் வில்ல போய்க்க, நீ அக்செப்டபிள் வில்ல வாழ்ந்துக்க, நீ பர்ஃபெக்ட் வில்ல வாழ்ந்துக்கன்னு சொல்லல. ஒரே வில்லு தான் அவருக்கு. இப்ப அவருக்கு குழப்பமே கிடையாது. அவருக்கு ஒரே சித்தம் தான், ஒரே நோக்கம் தான், ஒரே எண்ணம் தான். அவருடைய எண்ணங்கள் சீராயிருக்கிறது. இந்த தெய்வீக சித்தம் சித்தம் எண்ணப்படுத்த வேண்டும். இந்த வாழ்க்கையோட சித்தம் அவர் மகிமைப்பட முடியும். அப்பதான் நான் அவருடைய நாம் மகிமைக்காக வாழ முடியும். இருக்கீங்களா? நீங்க வெறும் ஞானஸ்தானம் எடுத்துட்டா கர்த்தருடைய மகிமைக்காக வாழ்ந்துடல, வெறும் பரிசுத்தம் கர்த்தருடைய நாம் மகிமைக்காக வாழ்ந்துடல. உங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை அறிஞர்களை போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும், அதை நாட வேண்டும், தேட வேண்டும், புரிந்து வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். மறுநாள் அதன்படி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி அந்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், அப்படி சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்பொழுதுதான் தேவன் மகிமைப்படுகிறார். எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. நிறைய பேரு நான் பரலோகம் போடுறதுனால கர்த்தர் மகிமைப்படுறாருன்னு நினைக்கிறேன். ரட்சிக்கப்பட்டாச்சு இவன் பரலோகம் போடணும். பரலோகம் பரலோகம் என்று சொல்ற ஆளுகளையே நம்பாதீங்க, சோம்பேறிகள் அர்த்தம். அவர்கள் இந்த உலகத்துல ஒன்றையும் செய்வது கிடையாது. இந்த உலகத்துல கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கமே கிடையாது. கர்த்தருக்காக வாழ வேண்டும். எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்த மீட்பின் கிரியை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நிரூபிக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்துல வாழும் மக்கள் தேவனை காண வேண்டும் என்மூலமாக என்கிறது மேலான நோக்கம் இல்லை என்றால் சோம்பேறின்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தீவிரமான ஒரு வாழ்க்கை, தீவிரமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேணும். செய்தி ஒன்று அப்படி போவதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அருமையானவர்களே, ஏதோ பரலோகம் போறோம், காத்திருக்கிறோம், ஏசப்ப வருவார் காத்துட்டு இருக்கிறேன். நீங்க காத்திருக்கிறதுனால அவர் வரல, அவர் வரப்போற. காத்திருக்கேன் வேலையை பார்த்துட்டு இருக்க ஆளுகளை பார்த்தா தேவதூதர்கள் சொன்னா இங்கே ஏன் பாக்குற, போ வேலையை பாருங்க, வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். போ, எப்படி போனாரோ அப்படியே வருவாரு, நடுவுல வேலை இருக்கு, போய் கவனிங்க. என் பாஷையில சொல்லணும், அப்படி சொன்னதான் ஜனங்களுக்கு விளங்கு. அங்கேயே பார்த்துட்டு
வருகைக்கு ஆயத்தம் இருக்கட்டுங்க. கர்த்தருடைய சித்தத்துக்காக வாழ்ந்தோம். கர்த்தருடைய சித்தத்துக்கு என்று உங்களை அர்ப்பணித்தோம். நிறைவேற்ற கர்த்தருக்கு வாழ்ந்தோம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் நோக்கத்தை வாழ்ந்தால் மறுபடியும் கண்டிப்பா போவீர்கள். அப்படிதான் ஆயத்தம் பண்ணும் ஒழிய சும்மா அங்க பார்த்து இப்படியே ரெவலேஷன் செமினாருக்கா போய் அப்படி ஆயத்தப்படுறது இல்லை. ஆகவே அருமையான எண்ணங்கள் மாற வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்கள் மாற வேண்டும். செழிப்பின் சிந்தை உண்டாக வேண்டும். ஆசீர்வாதத்தின் எண்ணங்கள் உருவாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகணும். அதுதான் பிரச்சனை பாருங்க.